கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகப்படுவது என்று வாழ்த்து வரவேற்கிறேன். இதனாலே தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பு, நாம் கிறிஸ்துவின் அவயவமாக வேண்டும். நாம் கிறிஸ்துவின் அவயவம் ஆக வேண்டும். இதற்கு ஆதார வசனம் படியுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்துக்கும் தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். ஆனால் நாம் இப்பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவயவமாக மாறினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்ய, அது ஒரு அங்கமாக அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய தகுதியை பெறும். அதுதான் இந்த தலைப்பு அப்படியாக கொடுத்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் அவயவம் ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் அவயவமாக நாம் எப்போ மாறுகிறோம் என்பதை குறித்து பார்க்கலாம். அப்படியே அவருடைய நீதியை தேடுவது அது எப்படி என்பது குறித்து கூட நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சீஷர்களுக்கு பிரசங்கிக்கிறார். இந்த மலை பிரசங்கமே பரலோகத்துக்கு போவதற்கான வழிமுறைகள் கொண்ட போதனைகள். இந்த ஆதார வசனத்துல நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அந்த பாகத்தை மாத்திரம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இதுல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது குறித்து ஃபர்ஸ்ட் நாம் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். அதன் பிறகு முதலாவது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து, அதன் பிறகு தேவனுடைய நீதியை தேடுவது குறித்து கூட கடைசியாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. ராஜ்யத்தை தேடுவது என்றால் தேவனுடைய ராஜ்யம் பற்றிய அறிவு. இது நாம் எப்படி தேட வேண்டும்? வேதத்திலே நாம் ஆராய்ந்து தேடி பார்த்தால் அதற்குரிய அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் நமக்கு வார்த்தைகள் மூலம் செய்தியாக பிரசங்கித்தால் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு அறிவு மட்டும் போதுமா என்றால் அது போதாது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய அறிவு வேண்டும். அதோடு கூட அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நீதியை தேடுவது என்றால் அவருடைய கற்பனைகள், பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கமாக முடியும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பிரமாணங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் அது நமக்கு தெரியும். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவனுடைய நியாய பிரமாணம்
தேவனால் கொடுக்கப்பட்டது மோசே மூலமாக. அப்போ அங்கே அந்த நியாயப்பிரமாணம் குறித்து அவர்களுக்கு சொல்லும் போது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் படிக்கலாம். யாத்திராகமம் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பார்த்தீங்களா? என் உடன்படிக்கையை கேட்டு கைக்கொள்வீர்களானால் என்னுடைய சொந்த சம்பத்து. அப்படி என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் என்னுடைய தனி சொத்து என்று இஸ்ரேல் அந்த மக்களை பார்த்து தேவன் பேசுகிறார். நீங்கள் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று அவர்களை குறித்து பேசுகிறது. ஆனால் தேவன் கொடுத்துட்ட அந்த நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை அவர்கள் நாங்கள் கைக்கொள்ளுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கைக்கொள்ளவில்லை. எரேமியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே நாம் படிக்கும்போது அவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. படியுங்கள். எரேமியா 2:27. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். பார்த்தீங்களா? முதுகை காட்டினார்கள் என்றால் வேறே தேவர்களுக்கு பின்னாக போய்விட்டார்கள். 28 படியுங்கள். நீ எனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. பார்த்தீங்களா? அவர்கள் வேறு தெய்வத்தை தேடி போய்விட்டார்கள். தேவனை விட்டுவிட்டார்கள். தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாலும் கூட அவர்களுக்கு பரலோக ராஜ்யமோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்போ கிடைக்காது. அது ஏன் என்று நாம் பார்க்கலாம். அந்த தேவன் கொடுத்துட்ட பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொண்டாலும் அதற்கு கீழ்ப்படிந்தாலும் அவர்களுக்கு பரலோகம் போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கமாகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. காரணம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய பரலோகத்துக்கு போக ஒரு விசேஷித்த பலி தேவைப்பட்டது. ஒரு விசேஷித்த பலி. ஆனால் அவர்கள் தேவன் சொல்லிட்ட பலிகளை அங்கே செலுத்தினார்கள். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இவைகள் அவர்கள் தேவர் கட்டளையின்படி அங்கே பலி செலுத்தினார்கள். ஆனால் அது மனுஷனுடைய பாவங்களை தற்காலிகமாக நிவர்த்தி செய்வதாக இருந்தது. அதனால் அவர்கள் அந்த பலிகளை வருஷந்தோறும் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய விசேஷித்த பலி தேவைப்பட்டது. அந்த பலியை குறித்து நாம் எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடாய், இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து
நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பார்த்தீங்களா, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்தியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அப்படியே 23, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பார்த்தீங்களா, அவர்கள் செய்திட்ட பலிகள் எல்லாம் ஒரு நிழலாக, ஒரு சாயலாக, பரலோகத்துக்கு சாயலாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று வசனம். ஆனால் அந்த விசேஷித்த பலி என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி. அதனால இன்னும் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும்போது 4லிருந்து 10 வசனங்களில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வசனங்களை படியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4லிருந்து 10 வசனங்கள். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, அங்கே முதலாவது அங்கே செய்யப்பட்ட அந்த பலி காளை, வெள்ளாட்டுக்கடா, இந்த பலி எல்லாம் நீக்கப்படுகிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாததாகிவிட்டது. அதனால இங்க சொல்லும்போது இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவது உள்ளதை நீக்கி போடுகிறார். அவர்களுடைய அந்த பலி சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுகிறார். அந்த பலிகளின் மேலே தேவனுக்கு விருப்பமில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அங்கே ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால மற்ற பலிகள் எல்லாம் தேவையில்லாததாகிவிட்டது. அதை நீக்கி போடுகிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு விசேஷித்த ஒரு பலி. இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு கொண்டு படியுங்கள். அதில் நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. அதில் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களில் இன்னும் சில காரியங்கள் படியுங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பார்த்தீங்களா, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் நாம் பரலோகம் போக வழி திறக்கப்பட்டது. இதை குறித்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி அழகா பேசப்படுது பாருங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம்.
இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. திரு தூயகம் என்றால் அதுதான் பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறது. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போகிற வழியே திறக்கப்படுகிறது. அதனால பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பரலோகத்துக்கு போகிற அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த விசேஷித்த பலி, அதன் பிறகுதான் அவர் மூலமாகத்தான் பரலோகம் அங்கே திறக்கப்படுகிறது, பரலோக வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக தம்மை கையளித்ததே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கான ஒரு அடிப்படையான காரியமாக அமைந்தது. அவருடைய பலி, அவருடைய அந்த ஈடு பலி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக அமைந்தது. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அங்கே முடியும். அவரால் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த அநேக பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு பரலோகம் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். ஆம், அவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லை. இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே கூட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்களுக்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், அந்த அங்கம் என்ற ஒரு நிலை, பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 14:3 யோவான் 14 சொல்லும் போது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பார்த்தீங்களா, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே இந்த ஒரு வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. அப்படியே இயேசு இன்னும் அநேக இடங்களிலே சொல்லுகிறார். யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பார்த்தீங்களா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாளைக்கு பிறகு பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபத்துல கூட சொல்றார். யோவான் 17:24, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோட இருக்க விரும்புகிறேன்.
ஆண்டவர் இயேசு இப்படி அநேக இடங்களிலே பேசி ஜெபித்து ஒரு வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்துக்குரிய வாய்ப்பு. இதை குறித்து இன்னும் அதிகமாக ஒரு வசனம் மத்தேயு 11:11 அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து பேசப்படுகிறது. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் அவனிலும் பெரியவன். இந்த பூமியில ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரிலும் பெரிய தீர்க்கதரிசி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சிறியவன் அவனிலும் பெரியவன். இவையெல்லாம் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அங்கே வாக்கு பண்ணப்படவில்லை என்பதை இந்த வசனங்கள் காட்டுகிறது. இன்னுமாக எபிரேயர் 11:39-40 கூட நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கு வைத்தார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். இப்படி அவர்கள் எல்லாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம், அதன் பிறகு முற்பிதாக்கள் ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, எலியா எல்லாரும் இந்த பூமியில மரண நித்திரையிலே இருக்கிறார்கள் எல்லாரும். ஆனால் இன்றைக்கு அநேக எல்லா ஆபிரகாமின் மடியில மோசே எல்லாம் பரலோகத்திலே இருக்கிறாங்க, தாவீது எல்லாம் பரலோகத்திலே இருக்கிறாங்க. இல்லை, நேரடியாகவே வசனம் சொல்லுகிறது தாவீது பரலோகத்துக்கு ஏறி போகவில்லையே. அப்போஸ்தலர் 2:34 தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், அவருடைய கல்லறை இன்னும் இருக்கிறது. அவர் பூமியில மரண நித்திரையிலே இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அவர்கள் உயிர் தெழுவார்கள். இந்த பூமியில அவர்களுக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் இங்கே ஆளுகிறவர்களாக இந்த பூமியில இருப்பார்கள். பெரிய தானியேல், இன்னும் தாவீது, ஆபிரகாம், எலியா, மோசே எல்லாரும் இந்த பூமியில வந்து நீதியான அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து கூட ஒரு வசனம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். திரும்ப கட்டளையிடுவேன். இந்த முற்பிதாக்கள் எல்லாம் இருந்தது போல மீண்டுமாக அவர்கள் நீதியாக ஆளுகை செய்கிறவர்களாக அப்படியாக இந்த பூமியில வந்து தேவன் நியமிப்பார். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு உயிர் தெழுவார்கள். தானியேலுக்கு சொல்லப்பட்டது, நீ உன் சுதந்திர வீதம் கிடைக்கும் வரையிலும் நீ போய் இளைப்பாறை நித்திரை பண்ணி கொண்டிரு. இவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள் தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமியில நீதியா ஆளுகை செய்வதற்காக. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் பூமியில லிட்ரலாக என்று இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்ற சத்தியமே அநேகருக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் மரணம்,
அவர்கள் மூலமாக வந்த பரிசுத்தவான்கள் இவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில லிட்டரலாக வரும் என்ற சத்தியம் மறைக்கப்பட்டது. அதுவரையிலும் அந்த சத்தியம் இருந்தது. அதன் பிறகு அந்த சத்தியம் சாத்தானால் மறைக்கப்பட்டது. ஆனால் ஜெபத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றெல்லாம் ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் சரியான ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்காது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் எங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். மற்ற எல்லாரையும் அவர் நரகத்திலே அழித்து போடுவார். நரகத்திலே அங்க தள்ளி போடுவார். இந்த பூமி அழித்து போடுவார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் உலகமே சீர்படும்படியாக தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அவைகளை குறித்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதவர்களாக அவைகளெல்லாம் இந்த நாளிலே மறைக்கப்பட்டது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக இதை பேசியிருக்கிறார். இது இந்த அநேக சத்தியங்கள் மறைக்கப்படும் என்பதை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 to 10 வசனங்களில அங்கே ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாக இருந்தால், அந்த 10 வெள்ளி காசிலே ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயினுடைய 10 வெள்ளி காசிலே ஒரு வெள்ளி காசு தொலைந்தது. உடனே அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அங்கே தேடுகிறார்கள். தேடும் போது அந்த வெள்ளி காசு கிடைத்தது. இதற்கு பெரிய பாடமே இருக்கிறது. கிடைத்த உடனே சந்தோஷப்பட்டார்கள். அருகாமையில் அக்கம் பக்கத்தார எல்லாம் அழைத்து மிகுந்த சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறார்கள். இது என்ன என்றால், இதுதான் தொலைந்து போன அந்த வெள்ளி காசு தான். தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த வெள்ளி காசு தொலைந்து போனது. அந்த ஸ்திரீ சபையை அடையாளப்படுத்துகிறார். 10 வெள்ளிக்காசு என்பது 10 தெய்வீக சத்தியங்கள். இந்த சத்தியங்கள் காணாமல் போன போது அங்கே விளக்கு கொளுத்தி சில உண்மையுள்ளவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். விளக்கு என்றால் உம்முடைய வசனமே விளக்கு, என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. இந்த சத்திய வெளிச்சத்தை கொண்டு உண்மையுள்ள சிலர் தேடி ஆராய்ந்து அதை பெருக்கி, வீடு என்றால் சபையாகிய வீட்டிலே அநேக குப்பை போன்ற பொய் போதனைகள் இருட்டு காலத்திலே வந்து சேர்ந்தது. அவைகளை எல்லாம் பெருக்கி அங்கே தேடும் போது இந்த சத்தியமாகிய இந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த வெள்ளி காசு கிடைத்தது. இதுதான் அந்த உவமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்லி வைத்து விட்டார். இன்றைக்கு வரையிலும் மெஜாரிட்டியான கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருக்கிறது. இதே ரோமன் கத்தோலிக்க சபையார் இதை குறித்து சொல்லும்போது, 1000 வருட ஆளுகை போப்பு மார்க்கத்தின் கீழ் கிபி 799 முதல் 1799 வரை ஆளுகை செய்யப்பட்டது என்று அதை எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் சபை பூரணமான பிறகு
தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில லிட்ரலாக 1000 வருடம் ஆளுகை செய்யப்படும். இதை குறித்து வசனங்கள், நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல அங்கே பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம் மாத்திரம் படியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். இதை குறித்து தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்க நாம் 2ஆம் அதிகாரம் கடந்த நாட்களில் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் என்ற பாடத்துல அங்கே ஒரு கல், கையினால் பேர்க்கப்படாத கல் வந்து அந்த எல்லா ராஜ்யத்தையும் அங்கே அடித்து தள்ளி போட்டு அவைகளுக்கு இடமில்லாமல் போகச் செய்து தானோ என்றால் இந்த பூமியை நிரப்பினது என்று நாம் படிக்கிறோம். தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்குனதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும். இதுதான் கையினால் பேர்க்கப்படாத கல், தேவனுடைய செயலார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய கன்மலை வந்து இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அழித்து போட்டு மகா உபத்திரவத்திலே இந்த பூமியின் எல்லா ராஜ்யங்களும் அழிவுக்கு போய்விடும். அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இதை குறித்து 7ஆம் அதிகாரத்துல கூட 27ஆம் வசனத்துல அங்க பரிசுத்தவான்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அந்த ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. படியுங்கள். 7:27 தானியேல். வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். பார்த்தீங்களா? அந்த ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவயவமாக கூட இருந்து அவருக்காக பாடுகளை சகிக்கிறவர்கள், அவரை போன்ற சாயலுக்கு வருகிறவர்கள் அவரோடு கூட 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். இப்படி தேவனுடைய ராஜ்யம் லிட்ரலாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு அங்கே இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய அந்த வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற தேவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதன்மையான விருப்பமாக ஏற்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். அந்த ராஜ்யத்திலே நான் அங்கமாக வேண்டும் என்ற அந்த விருப்பம் முதலாவதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட. முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தைகள் அதிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது மற்ற எல்லா உலக காரியங்கள், அந்த விருப்பங்களை எல்லாம் பின்னாக தள்ளி போட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார். அந்த சத்தியங்கள் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால்
12 அப்போஸ்தலர்களால் மாத்திரம் அந்த சத்தியம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமக்கு தெரியும், பேதுரு, யோவான் போன்றவர்கள், சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், மத்தேயு, இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று அவருடைய சத்தியத்தை கேட்டு அவர்களுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார். முதலாவது அவர் அழைத்த அழைப்பை, அந்த சத்தியத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு பின்னாக வந்தார்கள். அப்படியே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை நாம் முதலாவது வைத்தால், முதலாவது வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். மற்ற எல்லா விருப்பங்கள், உலக பிரகாரமான படிப்போ பதவியோ அதிகாரமோ எப்படிப்பட்ட மேன்மையாக இருந்தால் அவைகளையெல்லாம் பின்னாக தள்ளிக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அப்படியாக தேடினால் நாம் அந்த ராஜ்யத்திலே அங்கத்தினர் ஆக முடியும். இது சபை துவங்கப்பட்ட காலத்திலிருந்து, பெந்தேகோஸ்தே காலத்தில் இருந்து யார் யார் அப்படி முதன்மையாக எல்லாவற்றையும் தூரமாக வைத்து முதலாவதாக தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய விருப்பங்களை செய்கிறார்களோ, தேவனுடைய சித்தம் என்ன என்று தேடி அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தில் அங்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக தேவனுடைய நீதி தேட வேண்டும். தேவனுடைய நீதியை தேடுதல் என்றால் தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல தேவனுடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. தேவனுடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இதுதான் அந்த நித்திய ஜீவன், இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கம் என்ற ஒரு ஆசீர்வாதம். இப்போ பாருங்கள், தேவனுடைய நீதி, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், இது குறித்து தேவனுடைய நீதி பற்றி ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இது மேல வசனங்களிலே நாம் படிக்கும் போது அங்கே நியாயப்பிரமாணம் பாவ மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால் அதை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமானவனாக மாற முடியவில்லை. இதை தேவனே செய்து நிறைவேற்றும்படி தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மாம்சத்தில அனுப்புவது. இது 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே படியுங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுங்களை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டு நமக்கு அவருடைய நீதியை கொடுத்தார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இது எப்படி என்றால், நியாயப்பிரமாணம் ஒரு வெளியே நின்று இது பிரமாணம், இது விதி, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை மீறினால் தண்டனை வரும் என்றெல்லாம் போதித்து கொண்டே இருக்கும். அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால்
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அவருடைய அந்த பலி, அவர் நமக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்து நிறைவேற்றி அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினால் அவருடைய அந்த ஈடு பலி புண்ணியம் பலனற்ற நமக்கு, மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நமக்கு, நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக நுழைந்து பாவத்தோடு நாம் போராடும் போது அதை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி புண்ணியம், அது என்ன சொல்றார்கள், மெரிட் ஆஃப் ransom sacrifice. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி புண்ணியம் நம்முடைய சரீரத்தில் புகுந்து நமக்கு பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் என்று சொல்லும்போது, மாம்சத்தின் படி நடப்பவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சுயநலவாதிகளாக தம் இச்சைகளை மையப்படுத்தி தேவனோடு எந்த உறவும் இல்லாமல் வாழ்பவர்கள் தான் மாம்சத்தின்படி வாழ்பவர்கள். அவர்கள் தேவனோடு எந்த ஒரு உறவு இருக்காது. தன்னுடைய சுய இன்பம், சுயநலம் அதற்கேற்ற விதமாகவே வாழ்கிறது. அதை ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் இவர்கள் தேவனையே தங்கள் வாழ்வில் மையப்படுத்தி அவரது விருப்பம் மட்டுமே தங்கள் செயல்களில் நிறைவேற்ற அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் மையமே தேவன். அவருடைய விருப்பம் ஏதோ அதையே நான் செய்வேன் என்று அப்படியாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதன் பிறகு வந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள். இப்ப 5ஆம் வசனம் படியுங்கள். அதில் ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனையை மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை உலகத்திலே எப்படி மேன்மையடையலாம், பேர் புகழ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், இதைத்தான் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்க அவர்களுக்கு பாருங்கள். இப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கையின் மூலம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சரீரம் அர்ப்பணிக்கப்பட்டு தேவனுடைய பார்வையில நம்முடைய சரீரம் செத்து போனது போல காணப்படுகிறது. இதுதான் அந்த ஞான ஸ்நானம் என்கிற அதனுடைய ஒரு ஒழுங்கு. இதற்கு வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ரோமர், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட மரித்தாயிற்று, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஆயிற்று. இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்களின் சரீரம் தேவனுடைய பார்வையில செத்து போனது போல அங்கே நினைக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய சிந்தை நமக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக தேவன் ஒரு புதிய சிந்தையை கொடுக்கிறார். அதுதான் புது சிருஷ்டி என்ற ஒரு கரு. சரீரம் செத்தது போல் ஆகிறது, நமக்கு ஒரு புதிய சிந்தை கொடுக்கப்படுகிறது. அந்த சிந்தையின் பெயர் தான் புது சிருஷ்டி என்ற ஒரு கரு. இப்போ பாருங்கள், நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்ட அந்த சரீரத்தை தேவன் நமக்கே திருப்பி தருகிறார். இந்த சரீரம் அபூரணமானது தான். ஆனாலும் கிறிஸ்துவின் ஈடுபலி புண்ணியத்தை கொடுத்து நம் ஆண்டவர் அந்த அவருடைய சுபாவத்தினாலே
நம்முடைய அபூர்ணமான அந்த சரீரத்தை அவர் மூடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடுபலி புண்ணியத்தினால் நம்முடைய அபூர்ண சரீரத்தை அவர் மூடுகிறார். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம், ஆண்டவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் மூலம், அவர் செய்திட்ட நீதியின் மூலம் கிடைத்திட்ட ஒரு வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி அவருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் கிடைத்திட்ட வஸ்திரம் நம்முடைய மாம்சம் சரீரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக, ஆடையாக, நீதியின் வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து பாருங்கள், நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் பூரண அறிவடையும்படி, அதற்காக புதிய மனுஷனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நீதியை நாம் ஆடையாக அணிந்து கொண்டு, இன்னும் தெளிவாக கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரீரத்துல ஆடையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதி அங்கே கொடுக்கப்படுகிறது, ஒரு ஆடையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ அந்த தரித்து கொண்ட சரீரத்தை கொண்டு புதிய சிந்தை, அந்த புது சிருஷ்டி என்ற அந்த கரு சிந்தை மூலமாக நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவின் அவயவமாக, கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் குணாம்சத்துக்கு நாம் நாளுக்கு நாள் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் மாம்சத்தை கிறிஸ்துவின் ஈடு பலி புண்ணியம் நம்முடைய மாம்சத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம அவருடைய பலியின் புண்ணியத்தினால் நம்முடைய மாம்சத்தில் உள்ள தீமையான காரியங்கள், கரைகளையெல்லாம் அவருடைய அந்த ஈடு பலி புண்ணியத்தினால் நாம் நீக்கி நம்மை நாளுக்கு நாள் நாம் கழுவி சுத்திகரித்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும். பாருங்கள், இவ்வளவு ஞானஸ்நானம் என்றால் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் ரொம்ப ஆர்வமாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வருவார்கள். அங்கே ஞானஸ்நானம் எடுத்துட்ட பிறகு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, பழைய ஆக்சுவல் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை, அவர்களுடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை நாம் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணுவது என்பது தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவது. அதனால பிரசங்கி புஸ்தகத்துல பிரசங்கி 5:4 வசனம், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். 5 கூட படுது.
நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பார்த்தீங்களா, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நாம் அந்த ஒரு ஞானஸ்நானம் மூலம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதிக கவனம். அது அப்படி உடன்படிக்கை செய்யாமலே கூட வேணுமானால் இருந்து கொள்ளலாம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்திட்ட பிறகு தேவனுக்கென்று வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாதிரி அப்போஸ்தலர்கள் அப்படியாக வாழ்ந்தார்கள். இது குறித்து இன்னும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகத்துல அங்கே பொருத்தனை பண்ணி அதை செலுத்த வேண்டும். அதை செலுத்தாவிட்டால் அது பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். பொருத்தனை பண்ணி அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் நாம் நம்முடையவர்கள் அல்ல. அதே சமயத்துல நாம் தனி ஆளும் அல்ல. நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக மாறுகிறோம். உண்மையாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி புண்ணியத்தை நம்முடைய சரீரத்திலே ஒரு நீதியின் வஸ்திரமாக தரித்து நம்முடைய சிந்தை புதிய சிந்தையாக்கி தேவனுக்கென்று அவருக்கு பிரியமாக வாழும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்கள். படிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை பேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உண்மையாக ஞானஸ்நானம் செய்தவர்கள் நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் அறியீர்களா என்று சொல்லிக்கொண்டு நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாம். அப்படி செய்யல் ஆகாது. இதற்கு என்ன விளக்கம் என்றால், பாருங்கள், கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தினால் அவரது சரீரத்தில் அவயவமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் அதை புறம் தள்ளக்கூடாது. அந்த சரீர அவயவத்தோடு நாம் இருக்க, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதையே செய்ய எப்பொழுது நாம் முழு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நாம் இப்ப ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஒரு வாய்ப்பை வாங்கி வைத்து கொண்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அதுதான் வேசித்தனம். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தால் அது வேசித்தனமாக மாறுகிறது. இப்போ நம் சரீரம் ஒன்றில் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேசியின் அவயவமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அவயவம் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தேவனுக்கு நம்மை கீழ்ப்படிவோம், கட்டளைகளை நாம் கை கொள்ளுவோம். இப்போ நம் சரீரம் பாருங்கள், புது சிருஷ்டி வளருவதற்காக தேவன் கொடுத்துட்ட ஒரு சரீரம். நம்முடைய சரீரத்துல அந்த புது சிருஷ்டி இருக்கிறது, புது சிந்தை. அந்த புது சிருஷ்டி ஆகிய அந்த புது சிந்தை, அந்த கரு நாளுக்கு நாள் வளருகிறதாக இருக்க வேண்டும். அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு கிரயம் செலுத்தி நம்மை அவர் வாங்கி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வசனம் 1 கொரிந்தியர் அதிலே 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்த்தீங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒரு கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிற நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவி சிந்தை அவர் வாங்கி இருக்கிறார். அதனால அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவி. இதை குறித்து இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத இரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, இங்கிலீஷ்ல பர்ச்சேஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசில்லாத இரத்தம் விலை கிரயமாக செலுத்தப்பட்டு, இதை குறித்து வெளிப்படுத்தல் 5:9 கூட சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். தேவன் இப்படியாக நம்மை, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சிந்தையை அவர் பெரிய விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதனால நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனுக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தை இரண்டும் தேவனுடையது. பாருங்கள், நாம் இந்த சரீரத்தில் தேவனுக்குடையவர்களாகிய நாம் எப்போவாவது என்றைக்காவது நம்முடைய சுயத்துக்கென்று நாம் எழும்பி நின்றால், சுயநலமாக உலகத்துக்கென்று நாம் சுயத்துக்கு எழும்பி நின்றால், அது தேவனை நாம் விட்டுவிட்டது போலாகும். நம்முடைய சுய நீதியை நாம் தேடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுல நமக்கு எதிராக யார் எது பேசினாலும் நாம் அதற்காக எழுந்து நின்று நியாயம் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய சரீரம் செத்தது போல நாம் கண்டும் காணாதவர்களாக போய்விட வேண்டும். இதுதான், அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே நியாயம் விசாரிக்கும் போது அவர் பக்கமாக பேசுவதற்கு அவர் பேசினார். எல்லா நியாயங்களும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் பேசாமலே இருந்து விட்டார். அவர் அந்த சுயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அங்கு தேவனுக்கு ஆண்டவர் இயேசு விட்டு கொடுத்தார். ஆனால் நாமும் நம்முடைய தலையாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நம்முடைய சுயத்துக்கென்று நாம் வாழக்கூடாது. நம்மை யார் எது பேசினாலும் நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவியம் தேவனுக்குரியது. அதனால நம்முடைய சுயத்தை நாம் விரும்பாமல் சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். செத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல, அப்போஸ்தலர்கள் போல இந்த பூமியிலே வாழ வேண்டும். நாம் இப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தால் நம்முடைய பாவம் மூடப்பட்ட நிலையில உண்மையான ஒரு புது சிருஷ்டியின் சிந்தையில் வளருபவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியினார் தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள, நாம் ஈஸியாக கைக்கொள்ள முடியும். அது எப்போ என்றால், நாம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை தேடும் போது நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் சுலபமாக கைக்கொள்ள, உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய காரியங்களுக்கு பின்னாக தள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது,
ஆஹ் ஆஹ் தகப்பனையாவது, தாயாவது, மகனையாவது, மகளையாவது என்னில அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல ஆண்டவர் அப்படி பேசுகிறார். அதனால எல்லாவற்றை விட மேலாக முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, தேவனுக்கேற்ற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கமாக ஆகும். இப்போது நாம் பார்த்தபடி ஞானஸ்நானம் மூலம் நாம் உடன்படிக்கை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்துவம் அப்படி நாம் இப்பொழுது அதை பார்த்தபடி ஞானஸ்நானம் மூலம் உடன்படிக்கை செய்த நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தை வாங்கி மாம்சத்தில் உள்ள அபூர்ணங்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் அவைகளை கழுவிக்கொண்டு அதே சமயம் புது சிருஷ்டி ஆகிய புது சிந்தை நாளுக்கு நாள் வளரும்படி செய்து இந்த இரண்டே அப்படியாக நம்முடைய சரீரத்தில் உள்ள பாவங்களை அனுதினம் நாம் கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியில நாளுக்கு நாள் வளர்ந்து இதை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் அழிவுக்குரிய மாம்சீக வாழ்க்கையில் தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க அதை மிகுந்த வாய்ச்சியாக தேடுவார்கள். தேவனுடைய அன்பின் பிரமாணம் நமக்கு தெரியும். அன்பின் பிரமாணம் என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். மத்தேயு 22:36-40. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதுதான் பிரதான கட்டளை. இந்த கட்டளையை செய்து நிறைவேற்ற முடியும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் கழுவி புது சிந்தை, புது சிருஷ்டியை நாம் நாளுக்கு நாள் வளர நாம் பிரயாசம் எடுத்து செய்தால் இதை செய்யும். தேவனிடத்திலே முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும், எல்லாரிடத்திலும். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று வேதம். அப்படி தேவன் எல்லாரையும் போஷிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் மூன்றாவது ஒரு கட்டளை கூட இருக்கிறது. சத்தியத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என்று இன்னொரு கட்டளை சொல்லுகிறது. படிங்க 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளி. எப்படி ஜீவனை கொடுப்பது? இது சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள். அது எப்படி என்றால், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஜீவன் கொடுக்கலாம். அந்த அசத்தியத்திலே இருந்தால் அதை அவர்களை ஞானமாக அந்த தவறை சுட்டி காட்டி அவர்களை திருப்பலாம். உலக பிரகாரமான தேவைகள் இருந்தால் கூட அவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களை உதவி செய்யலாம். மற்றபடி
எல்லா விதமான சத்திய காரியங்களிலே அவர்களை நடத்தலாம். அதனால சகோதரர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று 14ஆம் வசனம் அதிலே, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? சகோதரத்தை அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு. அதனால அந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதரத்திலே அன்பு கூற வேண்டியது ஒரு கட்டளையாக கொடுக்கும். இதை நாம் செய்யணும். இது அன்பின் பிரமாணம். பவுல் சொல்லும் போது எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், விசேஷமாக விசுவாசிகளிடத்திலே அன்பு. இப்படியாக பேசப்படும். இதுதான் வேதம் சொல்லுகிற. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் முதலாவதாக நாம் வைத்து தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினராக பிரயாசம் எடுக்க வேண்டும், முழு முயற்சி எடுக்க வேண்டும். தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.